ஆவியில பிறக்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, மாம்சத்துல பிறந்தது மாம்சமா இருக்கும், ஆவியில பிறக்கணும் சொல்லி ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்பை பெற்று பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம் அக்னி இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா விடுதலை நம்ம என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். பழைய ஏற்பாடு காலத்துல எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. குறிப்பிட்ட மனிதர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு தான் அபிஷேகம் பெற்றவர்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்தார்கள். அது ராஜாக்களுக்கு, ஆசாரியர்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல அப்படி இல்லை. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் இருக்கார். நமக்கு ஒரே ஒரு தகுதி தான் வேணும், மாம்சம் வேணும். இந்த மாம்சம் இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் இந்த மாம்சம் இருக்கிற நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை தருகிறதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.